அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் இந்த ஈரானுக்கும் இடையில் இப்போதைக்கு இந்த போர்ங்கிறது எந்த நிலைமையில் இருக்குது. இப்போ இடையில கூட பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம இஸ்ரேலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெபனான் நாட்டுக்கும் மோதலுங்கிறது ஆரம்பித்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி எந்த சோஷியல் மீடியாவும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேசாமல் இருக்காங்க. அந்த லெபனான் நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த மோதல் எந்த கட்டத்தில் இருக்குது, இது வரைக்கும் எத்தனை உயிர்கள் அங்கே பலியாயிருக்கு, எத்தனை பேர் காயங்கிறது அடைஞ்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு சுருக்கி சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா போதும். இந்த இஸ்ரேலுக்கும் இந்த லெபனானுக்கு இடையில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்த்துடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது ஒன்றே தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ போய் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இந்த ஹார்முஸ் நீரிணை இருக்குல்ல, அங்கே பார்த்திங்கன்னா இவங்க அமெரிக்காவோட படைகள் ஈரானோட ட்ரோன் தாக்குதலை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வீழ்த்திருக்காங்க. அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சு, யார் மேலே யார் இப்போ தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவோட மத்திய கட்டணை இந்த அமைப்பான செட்காம், இது எல்லாம் தெரிஞ்சது தான். இவங்க சொல்கிறது படி இந்த ஹார்முஸ் நீரிணை இருக்குல்ல, அங்கே பார்த்திங்கன்னா சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த 2 ஈரானிய தாக்குதல் ட்ரோன்களை பார்த்திங்கன்னா அமெரிக்கா படைகள் வெற்றிகரமாக அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு இந்த செட்காம் பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த செட்காம் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ் தளமான அந்த தளத்தில் ஒரு ட்வீட்டுங்கிறது போட்டிருக்காங்க. அதில் அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா படைகள் பார்த்திங்கன்னா ஈரான் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற்கு தயார் நிலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கோம் என்று பார்த்திங்கன்னா அவங்க அதில் பதிவுங்கிறது போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, வெள்ளிக்கிழமை நாள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை, கரெக்டாக வெள்ளிக்கிழமை நாளில் அமெரிக்கா படைகள் அப்போ பார்த்திங்கன்னா 4 ஈரானிய ட்ரோன்களை அப்போதைக்கு வீழ்த்திருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க செட்காம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து 2வது டாபிக் நம்ம போயிடலாம். இந்த 2வது டாப்பிக்கில் எதிர் தாக்குதல் மற்றும் பதற்றம் அதிகரிப்பு. இப்போது இந்த அமெரிக்கா பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்காங்களே, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ பதற்றங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருக்கு. யார் மேலே எதிர் தாக்குதல் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல பதற்றங்கிறது இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த 2வது டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு முன்னாடி ஈரான் பார்த்திங்கன்னா இந்த பஹ்ரைனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம குவைத் மீது ஏவுகணை ஏவி தாக்கியதாக செய்திங்கிறது வெளியாக இருந்துருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நீங்களும் நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக அந்த வளைகுடா நாடு இருக்குல்ல, அவங்களா இருக்கட்டும் இல்லை இந்த அமெரிக்காவாக இருக்கட்டும், அவங்க பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலை நாங்கள் வெற்றிகரமாக இந்த தாக்குதலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே வெளியே சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஈரான் இந்த பஹ்ரைன் குவைத் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்களே, இதுக்கு பதிலடியாக அமெரிக்கா படைகள் பார்த்திங்கன்னா ஈரானின் கடலோர பகுதியில் உள்ள ரேடார் கண்காணிப்பு தளங்களை பார்த்திங்கன்னா தாக்கியதாக அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பரஸ்பர தாக்குதலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிலவும் பலவீன போர் நிறுத்த ஒப்பந்தம் மேலும் இந்த தாக்குதல்னால பார்த்திங்கன்னா சோதனைக்கு இப்போதைக்கு அது உட்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க 2 சைட்லேருந்தும் இந்த மாதிரி மாறி தாக்கல் நடத்துறதுனால இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இழுபறிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு தாக்குதல்னால இந்த பேச்சுவார்த்தை நடக்குமோ இல்லை நடக்காதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த 2 நாடுகளும் வந்திருக்காங்க. இப்போது அடுத்தது 3வது டாப்பிக்கு. இந்த 3வது டாப்பிக்கில் இந்த பாகிஸ்தான் மத்தியஸ்தானம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, அதில் அப்படி என்ன தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் நடந்த பேச்சுவார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா இந்த 3வது டாப்பிக்கில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா?
ஃபர்ஸ்ட்டாக இந்த இராணுவ மோதலுக்கு மத்தியில் இந்த ராஜதந்திர முயற்சிகளும் இந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சரான மெஹசின் நக்வி இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையின் மத்தியஸ்தானம் செய்வதாக டெஹ்ரானுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வருகைங்கிறது தந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாட இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானில் இருக்கிற அதிகாரிகளுடன் கலந்துரையாட அவர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்திங்கிறது இப்போதைக்கு வெளியாயிருக்கு. இந்த பாகிஸ்தான் அமைச்சர் என்னதான் பேச்சுவார்த்தைக்குன்னு வந்திருந்தாலும் இந்த ஈரானோட 24 பில்லியன் உறைய வைக்கப்பட்ட சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதனாலேயே இந்த பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாகவும் பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா முழுமையாக தடை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த டாப்பிக்காக ஈரானோட அணு ஆயுத திட்டம் அதை பற்றியும் அதுக்கப்புறம் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா ஈரானை பற்றி என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இந்த மோதலுக்கு பின்னணியில் ஈரான் அணு ஆயுத திட்டம் பெரும் சர்ச்சையாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நம்ம அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானின் வலிமையும் பெருமிதமும் அதன் அணு ஒப்பந்தம் எட்டுவதை தடுப்பதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர்கள் வலிமையானவர்கள், பெருமிதம் கொண்டவர்கள், அவர்களுக்கு வேறு வழி இல்லை, இதற்கு சிறிது நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருந்தா, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானிய வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் அரக்சி இவர் பார்த்தீங்கன்னா அதிபர் ட்ரம்ப்புக்கும் உச்ச தலைவர் அலி கமேனி இருக்கால இவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு நடைமுறைக்கு மாறானது என்று இந்த சந்திப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம் யதார்த்தமாக இருக்க வேண்டும், நிஜ உலகில் வாழ வேண்டும் என்றும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் பேசினதுக்கு இவர் சைட்லேருந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடிங்கிறது நம்ம டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தந்திருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈரானுக்கும் நம்ம அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போருங்கிறது எந்த கட்டத்தில் இருக்குது, இப்போது 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே நிலையில் இந்த லெபனான் மோதல்ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே தீவிரமடைஞ்சிட்ருக்கு. இந்த லெபனான் மோதலில் இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மோதல்னால அப்படிங்கிறத இப்போது இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லைகளில் பார்த்திங்கன்னா மோதலுங்கிறது இப்போதைக்கு தீவிரமடைந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெஸ்புல்லா இயக்கத்தை குறிவைக்கும் இஸ்ரேலிய தாக்குதலில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஏற்படுத்ததாக அங்கே இருக்கிற செய்தி இருப்பாங்களே செய்தி மீடியாக்கள் அவங்க பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மார்ச் 2 முதல் லெபனானில் குறைந்தது 3593 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10,990 பேர் காயமடைந்ததாகவும் நாட்டின் சுகாதார அமைச்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்திங்கிறது அவர் வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த அமெரிக்காவுக்கும் இந்த ஈரானுக்கும் இடையில இப்போது என்ன கரண்ட்டாக போர் நிலவரம் நடந்துகிட்ருக்கோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த போர் எப்போ தான் நிற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த போர் நிற்கிறதுக்கு ஒன்று இந்த நாடு இறங்கி போகணும், இல்லை இந்த நாடு இறங்கி போகணும் அப்படின்னு நீங்கள் எந்த நாடை நீங்கள் சொல்கிறீங்களோ அது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த உலக தலைவராக இருந்தீங்கன்னா, சும்மா ஒரு கற்பனைக்கு நீங்கள் இந்த உலக நாட்டோட தலைவராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லெபனானுக்கும் நம்ம இஸ்ரேலுக்கும் இருக்கிற இந்த போரை பற்றியும் உங்கள் கருத்து என்ன? அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள லெபனான் நாட்டுக்குள்ளே இறங்கி இஸ்ரேல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா அமைப்பை அழிக்கிறோன்னு அங்கே இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற கட்டணங்களாக இருக்கட்டும், இதை பார்த்தீங்கன்னா அவங்க அத்துமீறி அதை பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருங்க, சரிங்களா? சரி, இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க.
அப்படி இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.